ஹலோ வீவர்ஸ், வேலாயம்பாளையத்தில் செடியில் பறிச்சிட்டு வந்த கீரை நல்லா தளத்தளன்னு இருக்குது பாருங்கள். இதை வச்சு தான் இன்றைக்கி புளிச்சக்கீரை தொக்கு ஒன்று பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளிச்சக்கீரையை கழுவி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, வரமிளகா, சீரகம், மிளகு, வெந்தயம், கொத்தமல்லி, பூண்டு, ஒரு தக்காளி, நடக்கடலை பருப்பு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வறுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு நுணுக்கி எடுத்துக்கலாம். நுணுக்கி எடுத்து வச்சுட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு நல்லா கீரையை நல்லா பிரட்டி எடுத்து நல்லா கொஞ்சம் நேரம் வெந்த உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி 2 ஜீரகம், கட் பண்ணி வச்ச பூண்டு, தக்காளி நல்லா போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தக்காளியும் புளி சேர்த்துறது நம்ம சாய்ஸ் தான். நமக்கு என்ன பிடிக்குதோ அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதங்கின உடனே தக்காளி நல்லா வதங்கினோடனே கீரை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து அந்த மசாலா ஐட்டமும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் இழுத்துருச்சு பாருங்கள். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அந்த நுணுக்கி வச்ச நடக்கடலை பருப்பை சேர்த்து எடுத்து வச்சா சூப்பரான தொக்கு ரெடி. சூடான சாதத்துக்கு சூப்பரான தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான சமையல் இன்றைக்கி பாருங்கள். சாப்பாடு, ரசம், புளிச்சக்கீரை தொக்கு, தயிர், முட்டைக்கோஸ் பொரியல். எங்கள் வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிட்லாம்.